ப்ரோ, கேலரி டெஃபிசிட்ல இருந்துட்டே ஜாக் பண்ணா மசில் லாஸ் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு தெளிவா சொல்றேன். மார்னிங் 4:30 மணிக்கே எழுந்து எங்கடா போறேன்னு நீங்க பார்க்கலாம். பிரஷ் பண்ணிட்டு, வெயிட்ட செக் பண்ணிட்டு, அரக்கு பறக்க கிளம்பி, சன்ரைஸ்க்கு முன்னாடி போன இடம் தான் மெரினா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வருவானுங்க பார்த்தா, அதுக்கு முன்னாடி இவனுங்க வந்துட்டானுங்க. அப்புறம் ஒரு வழியா என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டானுங்க. சூசோ கூட இன்னொரு நண்பர் வந்திருந்தாரு. இவர் பேர் சாண்டி. வீடியோல கொஞ்சம் டீசென்ட்டா சொல்டான்னு சொல்லியிருந்தான். சரி அந்த மரியாதைக்காக சொல்லிருங்க. இவரையுமே என் விளாக்ல நீங்க அப்பப்போ பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டனியோவோட பேட் கிளப்ல ஜாக் பண்ண வந்துருவோம். ஸோ, இப்ப ஜாகிங் பண்ணும்போது மசில் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகும். அத விட முக்கியமா கேலரி டெஃபிசிட்ல இருக்கும்போதே மசில் லாஸ் ஆகும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ மசில் லாஸ கண்ட்ரோல் பண்ணி ஃபேட் லாஸ் பண்றோன்றது தான் மேட்டரே. அதுக்கு 2டே விஷயம் பண்ணா போதும். டெய்லி புரோட்டீன் கோல்ஸ அச்சீவ் பண்ணணும். அட் த சேம் டைம் இன்டென்ஸான வொர்க் அவுட்ட மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இது 2ம் இருந்தாலே முடிஞ்ச அளவுக்கு மசில் லாஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் தாண்டி வீக்லி ஒன்ஸ் தான் ஜாக் பண்ண போறேன். ஸோ பேசிக்கலி இட் டசன்ட் கில் மை மசில் தட் மச். நான் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எதனா டவுட்ஸ்னா நீங்க டிஎம்மும் பண்ணலாம். ஸோ என்னோட அருமை தம்பி அப்ரிலியாவ வாஷ் பண்ணிட்டு, லூப் அடிக்க சொன்னா, லூப் இல்லன்னு சொல்ட்டாங்க. அம்மா சப்போர்ட்ட வச்சு நானே மேனேஜ் பண்ணி அடிச்சுட்டோம். இந்த வீக்கெண்ட் ஆனாலே என் மைண்ட் ஃபுல்லா சிக்கன் வாங்கு, சிக்கன் வாங்கு, சிக்கன் வாங்குன்னு தான் இருக்கு. அதுவும் இப்பலாம் வாங்கி நானே சமைக்கிறதுனால, என்னோட சிக்னேச்சர் சிக்கன போட்டு சாப்பிட்டாச்சு. இத விட முக்கியமான விஷயம், சாட்டர்டே ஆனா நம்மளுக்கு வீக்லி ஸ்கோரிங் டே. ஸோ லாஸ்ட் வீக் எடுத்த வெயிட்டோட ஆவரேஜ் செக் பண்ணி, இந்த வீக்கோட கம்பேர் பண்ணா ஆல்மோஸ்ட் 0.9 கேஜிஸ் கம்மியா இருக்கு. பட் என் பிளான் படி இன்னுமே நான் வெயிட் கம்மியா இருக்கணும். விச் மீன்ஸ் என்னோட கேலரி டெஃபிசிட் பத்தல. ஸோ நான் 1800லேருந்து 1700 கேலரீஸ் இந்த வீக்கு பிளான் பண்ணுறேன். இந்த இட்லியிலேருந்து ஒரே ஒரு தோசை எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டு ரைஸ் 130லேருந்து 110 கிராம்ஸாக மாற்றிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு படுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். மாமா அது பாத்தியா இது ஜோக் காட்னு டேய் நில்றா ஏய் எங்க வந்து என்ன பேச்சு பேசினீங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்கலாம்னு பாக்குறியா நீ கரெக்ட்டா மட்டும் போடு கம்முனு கபிலே என்ன பேசுனீங்க நீ கிளம்பு கிளம்பு ஆமா இங்க இருந்து கிளம்பு ஏய் எல்லாம் உள்ள போங்கப்பா ஏய் பெரிய ஆடுகாரன் தானே பயப்படாம வா வந்து என்கிட்ட சைடா வாடா